Taste the Daily. முட்டை விலையை நாள்தோறும் நிர்ணயிப்பதில் வியாபாரிகளுக்கும் பண்ணையாளர்களுக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முட்டை வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு காளிங்கராயன் முட்டை வியாபாரிகள் நல சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தென் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்லபாண்டியன், கடந்த காலங்களில் இருந்ததைப் போல வாரத்தில் 2 முறை மட்டுமே விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். விலை நிர்ணயத்தில் பண்ணக்காரவங்களையும் முட்டை விற்பனையாளர்களையும் இணைச்சு தமிழக அரசு முன்வந்து விலை நிர்ணயத்தை எங்களுக்கு உண்டான கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு உண்டான கோரிக்கையை ஏற்று நிரந்தரமான, அதாவது பழைய முறை திங்கள் வியாழன் 2 முறை மார்க்கெட்டை கொண்டு வரணும். 2வது, முட்டை விற்பனையாளருக்கு நல வாரியம் ஒன்று அமைச்சு தரணும். 3வது தீர்மானம், பண்ணையாளர்கள் டைரெக்டாக விற்பனைக்கு வந்துட்டாங்க, அதையும் எங்களுக்கு உண்டான பிரச்சனையும் உட்கார்ந்து பண்ணக்காரங்களையும் எங்களையும் பேசி தமிழக அரசு முன்வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவி மீது கொதிக்கும் சமையல் எண்ணெயை ஊற்றிய இளைஞர் சிக்கினார். மாணவி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது ரஞ்சித் என்பவர் அவர் மீது கொதிக்க வைத்த சமையல் எண்ணெயை ஜன்னல் வழியாக ஊற்றியதில் மாணவி படுகாயமடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் ரஞ்சித் சிக்கிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கோயில் திருவிழா தொடர்பாக அவதூறு பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மற்றொரு தரப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொட்டகாஜனூரில் உள்ள மண்டேசுவாமி கோயிலில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதில் தங்கள் தரப்பினரை அவதூறாக பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்து விடியா அரசின் ஏவல்துறை கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த மற்றொரு சமூக மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்கெட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோட்டில் அங்கன்வாடியிலிருந்து மாயமான சிறுவன் ஓடையில் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாந்தங்கர் பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடியில் சஞ்சய் என்ற 6 வயது சிறுவன் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வெளியே சென்ற நிலையில் மாயமாகியுள்ளார். இதையடுத்து அருகே உள்ள ஓடையில் சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. விடியா ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை அங்கன்வாடி மையங்களில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 4 வயது சிறுமி பள்ளி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரதராமி பகுதியில் தனியார் மெட்ரிக் பள்ளி வாகனத்திலிருந்து இறங்கி வீட்டிற்கு செல்லும் போது அதே பள்ளி பேருந்தில் எதிர்பாராத விதமாக சிக்கி பள்ளி மாணவி கீர்த்திசா படுகாயமடைந்தார். இதையடுத்து சிறுமியை குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. வாகன ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய படகில் எடுத்துச் செல்லும் அவல நிலை உள்ளது. கோட்டைக்குப்பம் கிராமத்தில் மயானம் செல்ல உரிய சாலை வசதி இல்லை என கூறப்படுகிறது. அங்கு தொடங்கப்பட்ட சாலை பணியும் விடிய ஆட்சியில் பாதியில் நிறுத்தப்பட்டதால் மீதி தூரத்தை சேற்றிலும் சகதியிலும் முட்புதரிலும் கொண்டு சென்றும் மழைக்காலங்களில் படகில் கொண்டு சென்றும் இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. எனவே விடிய அரசு உரிய சாலை வசதியை செய்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 2 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகளால் கிராம மக்கள் குடிநீருக்காக அலைந்து திரியும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கோதண்ட விளாகம் கிராமம் காமராஜர் தெருவில் புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சில நாட்களுக்கு முன்பு நீண்ட தூக்கத்தில் இருந்த விடியா அரசின் அதிகாரிகள் மின் இணைப்பை பொருத்தியும் இன்னும் குடிநீர் வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் விரைந்து குடிநீர் வழங்கவில்லை என்றால் விடியா அரசை கண்டித்து போராட்டம் நடத்தவுள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நடுவப்பட்டி கங்கையம்மன் கோவிலில் நடைபெற்ற திருமண விழாவிற்கு வந்த உறவினர்கள் 2 மாயமான நிலையில் 6 நாட்களுக்கு பிறகு கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டனர். திருமண விழாவிற்காக வந்த ரவிக்குமார் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் அப்பகுதியில் தெய்வானை என்பவரின் தோட்டத்தில் இருந்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து இருவரின் உடல்களையும் தெய்வானையின் 2 மருமகன்கள் கிணற்றில் வீசி மறைத்த நிலையில் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத மின்வேலிகளை தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சாலையில் நடந்து சென்ற தங்கையை அடித்ததை தட்டி கேட்ட அண்ணன் கையை வெட்டிய 4 பேர் சிக்கினர். நெற்குப்பையை சேர்ந்த கருப்பையா என்பவரின் மகளை அவரது உறவினர் முத்துவீரன் என்பவரின் மாமியார் அடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகராறில் தனது உறவினர்களை அழைத்து வந்த முத்துவீரன் கருப்பையாவின் மகன் செல்வராஜின் கையை கத்தியால் வெட்டியுள்ளார். இதையடுத்து முத்துவீரன் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் போலீஸ் மீது எந்த பயமும் இல்லாததால் கொலைவெறி தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.